ஜோதிடபூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 25/3/2019 திங்கட்கிழமை விளம்பி வருடம் பங்குனி 11ஆம் நாள். திதி தேய்வரை பஞ்சமி இரவு மணி 8:01 வரை. நட்சத்திரம் விசாகம் காலை மணி 7:03 வரை, பின்னர் அனுஷம். யோகம் வஜ்ரம் மாலை மணி 6:13 வரை. கரணம் கௌரவம் காலை மணி 8:20 வரை, பின்னர் தைதுளை. ராகுகாலம் காலை மணி 7:41 முதல் 9:12 வரை. யமகண்டம் காலை 10:44 மணி முதல் பகல் 12:15 வரை. குளிகை பகல் 1:46 முதல் 3:17 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், மனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகியவை. ஆசைகள் அதிகம் மிக்க சுறுசுறுப்பும் தைரியமும் மிக்க மேஷராசி அன்பர்களே, மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது உங்களுக்கு கடினமானதாக இருக்கும். முக்கிய செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்பட்டு கடன் பெற நேரும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். மிகுந்த கவனம் தேவை. பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பிறர் மேல் பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது. ஒப்பந்தங்களை நன்கு படித்தபின் கையொப்பமிடவும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளியிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மாணவர்கள் ஆசிரியருடன் பணிவுடன் நடப்பது சிறப்பு. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண் 2, 3, 5. அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து தோலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். எதிர்ப்பு தடங்கள் எது வந்தாலும் காதலை விட்டு கொடுக்காத ரிஷபராசி அன்பர்களே, முக்கிய நபர்களை சந்தித்து அனுகூலம் பெற அருமையான நாள். அதிகாரிகளை சந்திக்கும் அவசியமான கோப்புகளை கையில் வைத்திருப்பது நல்லது. காதல் கைகூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். இனிய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். சந்தோஷம் ஏற்படும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். பல வகைகளிலும் பணம் வரும். பெரிய மனிதராக மதிக்கப்படுவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இளைஞர்களின் கனவு மையங்களில் மாணவர்களுக்கு பொழுது இனிமையாக கழியும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை உடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மை ஞானம் மிக்க மிதுனராசி அன்பர்களே, உங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் முன் மற்றவர்கள் ஆலோசனைக்கும் மதிப்பளியுங்கள். வாங்கி விற்பதில் சுறுசுறுப்பாக செயல்பட பங்குகள் லாபம் தரும். தனவரவு கூடும். எதுவாயினும் விரைந்து கிட்டும். சுகமும் பாக்கியமும் விருத்தியாகும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பாசம் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். மரியாதை கூடும். பெரிய மனிதர் என பெயரெடுப்பீர்கள். அரசு துறைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதம் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இரக்க குணமும் வாக்குவன்மையும் மிக்க கடகராசி அன்பர்களே, குழந்தைகளின் உடல்நிலையில் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வீர்கள். பகைவர்களின் யுத்திகளால் தோல்விகளை தழுவி
வாழ்க்கையில் சர்க்கல்களை எதிர்கொள்ள நேரும். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசைப்பட நேரும். நண்பர்களே பகையாகக்கூடும். துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். காதலை கடைபிடிக்க விரும்பாத கமுக்கமான சிம்மராசி காதலர்களே, அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதிகாரிகளிடம் உணர்ச்சி பூர்வமாக பேசாமல் பணிவுடன் பேச பயன்பெறலாம். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துணிந்து செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுங்கள். முயன்றால் முடியாததில்லை. நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். தான் உண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். காரிய தடைகளால் ஆர்வம் குறையும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சி செய்து முன்னேற முயலுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை அறிந்த சாதுரியமாக இனிமையாக பேசக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, பல வகைகளிலும் பண வருமானம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். நற்செய்திகளால் புதிய உற்சாகம் பிறக்கும். தனவரவு கூடும். முகநூல் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும். சுபகாரியங்களுக்காக வீடை விழாக்கோலம் போனும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். அரசாங்கத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான ஆதாயம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிகப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம். இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். காதலில் வல்லமை மிக்க நேர்த்தியாக உடையணியக்கூடிய துளாராசி அன்பர்களே, எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெற தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார சிறப்பு இருக்காது. தோல்விகளால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். பணவரவு தாமதப்படும். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்பட்டு கடன் பெற நேரும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். நண்பர்கள் உதவுவர். எனவே வார்த்தைகளை கட்டுப்படுத்தவும். மனசஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சுறுசுறுப்பான சக்தி மிக்க மாறுபட்ட மனதுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி தனவரவுகள் இருக்கும். எண்ணிய இலக்குகளை அடைய பல தியாகங்களை மேற்கொள்ள நேரும். தொழிலில்
புதிய திட்டங்களை நிறைவேற்ற சரியான நேரம். செல்வம் சேரும், தனவரவு தாராளமாக இருக்கும், வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும், நல்லுணவு, படுக்கை சுகம், புத்தாடைகள் ஆகியவை கிடைக்கும். சுகந்த பரிமள வாசனாதி திரவியங்கள் சேரும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்கள் மகிழ்வான கல்வி சுற்றுலா சென்று மகிழ்வர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றிவர் துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். எதிலும் லாப நஷ்டம் பார்க்கும் தனுர் ராசி அன்பர்களே, பண இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்கவும், கோபத்தை தவிர்க்கவும். தொழில் புரிவோர்க்கு வீண் செலவுகளும் பணமுடையும் ஏற்படும். பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, சகோதர விரோதம் ஆகியவை ஏற்படும். துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் செயல்படுங்கள். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்படும். சினிமா போன்ற கேளிக்கை ஈடுபாட்டால் செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சஞ்சல புத்தி, பலதுறை கல்வி ஆகியோருடைய மகராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். பிள்ளைகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றிக்கனியை பறிப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள், நல்லுணவு, எதிர்பாராத தனவரவு ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். நல்ல குரு வாய்க்கப் பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். மனைவிவற்றில் லாபம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியும் அரசு துறையால் லாபமும் கிடைக்கும். மகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9, 8. அனுகூலமற்ற எண்கள் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள், கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். உண்மையான, நேர்மையான, கடமை உணர்வு மிக்க கும்பராசி அன்பர்களே, இன்பச் சுற்றுலா, நல்ல வாகன யோகம் ஆகியவை ஏற்படும். புதிய அரசு வேலைவாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் பல நன்மைகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றங்களை காண்பீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீர்கள். தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணிந்து கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். அழகிய பெண்களுடன் பழகுவரும் கற்றவரும் பயிர்த்தொழிலால் செல்வம் மிக்க மீனராசி அன்பர்களே, நல்ல தகவல் தொடர்பு கொள்ள மிகுந்த அறிவாளியை தங்கள் துணையாக கொள்ள விரும்புவீர்கள். சொந்த பந்தங்களை விட நண்பர்களையே நெருக்கமாக உணர்வீர்கள். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தெய்வபக்தியும் தெய்வ நம்பிக்கையும் கூடும். பாக்கிய விருத்தி ஏற்படும். பயணங்கள் இன்பத்தை தரும்.
மன அமைதி நிலவும். உறவுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மன அமைதி பெறுவீர்கள். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை நிலவும். மாணவர்கள் பக்தியுடன் ஆலயங்களுக்கு சென்று வணங்கி மகிழ்வர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டை கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.